திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளதை முன்னிட்டு 6 கால யாகசாலை பூஜைகள் முடிந்துள்ள நிலையில் விமானத்தளத்தில் 40,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வரும் 7ஆம் தேதி குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெறுகிறது. கடந்த 1ஆம் தேதி மாலை யாகசாலை பூஜையுடன் தொடங்கிய இந்த விழாவானது 6ஆம் கால யாகசாலை பூஜையுடன் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக இன்று காலையில் சண்முகவிலாச மண்டபத்தில் விசேஷ சந்தி பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஆச்சாரியார்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு இந்த யாகசாலை பூஜைகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து வரும் 7ஆம் தேதி காலை வரை 12 கால யாகசாலை பூஜைகளுடன் வெகு விமர்சையாக இந்த திருவிழாவானது நடைபெறுகிறது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு விழா பக்தர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவினை காண்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக கோவில் நிர்வாகம் சார்பிலும் அறநிலையத்துறை சார்பிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வரும் ஜூலை 7ஆம் தேதி காலை 6:15 மணி முதல் 6:50 மணிக்குள் ராஜகோபுரத்தில் உள்ள 9 கும்ப கலசங்கள் மற்றும் மூலவர், உற்சவர் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகள் விமான தளங்களிலும் குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவானது நடைபெறுகிறது. இதனை காண்பதற்காக கோவிலின் மேல் தளத்தில் சுமார் 40,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான மேடைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த மேடை அமைக்கும் பணியினை செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.